ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. நம்ம இன்றைக்கி டேஸ்டான ஒரு சுவையான ஒரு ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது கல்யாண வீட்டில் ஹோட்டல்லாம் செய்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக மணக்க ஒரு சுவையான ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு தாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகு பாருங்கள், மிளகு ஒரு 30 கிராம், ஜீரகம் ஒரு 30 கிராம், மல்லி ஒரு 50 கிராம் வேணுங்க. மல்லி மட்டும்தான் 50 கிராம், மீதி துவரம்பருப்பு 30 கிராம், மிளகாய் ஒரு 10 காஞ்ச மிளகாய் வத்தலுங்க. ஏன்னா நம்ம தாளிக்கும் போதும் கொஞ்சம் மிளகாய் கிள்ளி போட்டு தாளிப்போம், அதுக்காக மிளகாய் கொஞ்சமாக இருந்தால் போதும். 2 காஞ்ச கருவேப்பிலை கொத்துங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூளுங்க தேவையான அளவு. இது தாங்க. வாங்க இப்போ ரசப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரசத்தூள் செய்கிறதுக்கு முதல்ல இந்த தேவையான பொருட்களை மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு கரியாமல் வறுக்கணுங்க. இப்போ நான் முதல்ல ஜீரகம் எடுத்திருக்கேன். ஜீரகம் ஒரு 30 கிராம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வறுக்கிறேங்க. அப்படியே லைட்டாக வாசனை வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இது அப்படியே லைட்டாக சிவப்பாக இருக்குது பாருங்கள், போதும். இதை நம்ம தனியாக ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் மிளகு, இப்போ இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதையும் தனியாக பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இந்த மிளகு நமக்கு ஜீரண சக்தியை அதிகரிக்க உதவுங்க. ஜீரகம் நம்ம செரிமானத்தை தூண்டுங்க. நம்ம ரசத்தில் இருக்க அத்தனை பொருளும் மருத்துவ குணங்க. இப்போ பாருங்கள், துவரம்பருப்பையும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மீடியம் சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், துவரம்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு 10 காஞ்ச மிளகாய், அதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதையும் அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை நல்லா ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு, நுணுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதோட நம்ம பெருங்காயம் இருந்தால், பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் கொஞ்சோண்டு எண்ணெயில் வதக்கி விட்டு போட்டுக்கலாம். ஆனால் நான் இப்போ பெருங்காயத்தூள் தான் போட போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. இதை மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைக்கணுங்க. இதோட பெருங்காயத்தூள் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. பாருங்கள், ரசப்பொடி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இந்த ரசப்பொடியை நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு, ஏன்னா மிக்சியில் அரைச்சிற சூடு இருக்கும், அப்படியே நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போடக்கூடாது. மிக்சியில் போட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாங்க. பொதுவாக ரசப்பொடியை நம்ம நிறையா நாளைக்கு ஆகிற மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணக்கூடாதுங்க. நமக்கு தேவையான அளவு ஒரு வாரம் 5 நாளைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சாதாங்க ரசம் நல்லா மணமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.